வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 தக்காளியை வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. சூடாறிட்ட பிறகு தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மற்ற தக்காளியும் தோல் எடுத்துடலாம். இப்போது நான் ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தோசை மாவு 2 பேருக்கு வர மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து தோசையாக ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா சுட்டுக்கலாம். இந்த தக்காளி தோசை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா முறுமுறுன்னு வந்திருக்கு பார்த்திங்களா. நம்மளுக்கு இப்போது முறுமுறுன்னு தக்காளி தோசை தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.